ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லவ். புறா வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் புறா வளர்க்க விட மாட்றாங்க, என்ன ரீசனுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இதில் கேட்குறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் நிறைய பேர் கேட்டாங்க. இதில் ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் காலேஜ் படிக்கிற பையன், அவன் தான் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு பையனும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கலாம் இதை பற்றி. பட் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ், நான் அனுபவித்த சில ப்ராப்ளம்ஸ், நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், இது எல்லாம் பற்றியும் வந்துட்டு ஒரு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, இந்த ஏன் வீட்டில் வளர்க்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது என்னோடய ஆசை. அதனால தான் நானும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஏன் புறா வளர்க்க விட மாட்டுறாங்க, என்னென்ன ரீசன் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுக்கதைகள், நிறைய மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்பிட்டு இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. வீட்டில் புறா வச்சா தரித்திரம், வீட்டில் புறா வந்து ஒத்த காலில் நிற்கக்கூடாது, புறா வந்து உருமக்கூடாது, ஒரு மாதிரி ஊன்னு சத்தம் போடும், அது மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா புறா வளர்த்தா வீசிங் ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ரீசன்ஸ்னால வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த ரீசன்ஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. நான் அப்படியே வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே வீட்டில் பேரண்ட்ஸ் ஏன் புறா வளர்க்கறதுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மூட நம்பிக்கை தான். புறா வந்து ஒத்த காலில் நிற்கிது, புறா வந்து ஒரு மாதிரி உருமுது, அதே மாதிரி புறா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது, இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக சொல்லுவாங்க. இதனால் வந்து வீட்டுக்கு ஆகாது, வீட்டில் கஷ்டம் வரும், இந்த மாதிரி வந்து நிறைய கட்டுக்கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. புறா ஒத்த காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யோகா பண்ணுறவங்களும் சரி, இந்த அகோரிகளும் சரி, ஒத்த காலில் நின்று வந்து இது பண்ணுவாங்க. அது என்னன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் அது இது மொத்தம் அவங்க டோட்டல் பாடியை வந்து சமநிலைப்படுத்துறது. அதுதான் வந்து இந்த புறங்களும் பண்ணோம். இது வந்து நான் வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட, அந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணனுங்க கிட்ட, இந்த மாதிரி நான் நிறைய டவுட்ஸ் கேட்பேன் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி கேட்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது இது. ஸோ புறா பார்த்திங்கன்னா அதோட பாடியை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் பிளட் அதுக்காக மட்டும்தான் வந்து புறா வந்து ஒத்த காலில் நிற்கதே தவிர மற்றபடி வேறு வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அதே மாதிரி புறா உருமுறது எதுக்காக அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோட ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், ரெண்டாவது வந்துட்டு அது பிளேஸில் வேறு எதுனா புறா உக்காந்தாலும் அதுக்காகவும் வந்து புறா வந்து ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். இப்போ ஒரு புதுசாக ஒரு பேர் பண்ணிங்கன்னா, அப்போது வந்து அந்த பேர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக வந்து புறா அது கால் கீழே போய் அந்த ஃபீமேல் கால் கீழே போயிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அது வந்து ஒரு விதமான இது. அதே மாதிரி ஒரு பக்கத்து கூண்டில் ஒரு ஃபீமேல் இருக்குன்னா, இப்போது மேல் லாஃப்டில் இந்த மேல் என்ன பண்ணணும்னா அந்த ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணணும், இங்கே ஃபீமேல் இருக்குது, எனக்கு அது ஸ்மெல்லு பார்த்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். இது வந்து புறாவோட இயல்பு, அது புறாவோட நேச்சர். அது குமாலிக்கிறதுன்றது வந்து புறா வந்து அதுவும் வந்து ஒரு ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுற விதம். அது புறா திரும்பி திரும்பி குமாலிக்கும். அதே மாதிரி ஒரு மேலே எதிர்க்கிறதுக்கும் புறா வந்து குமாலிக்கும், அதோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் புறா குமாலிக்கும். இதெல்லாமே தான் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே மூட நம்பிக்கை. புறா ஏன் அப்போ வந்து கத்தக்கூடாது, ஏன் புறா வந்து உருமக்கூடாது அப்படின்றாங்கன்னா, இந்த சவுண்டுக்காக வந்து பாம்பு வரும் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் வந்து அது அப்படியே போக போக வந்து வேறு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸ்டோரியை. ஸோ புறா ஒத்த காலில் நிற்கிறதுக்கும் புறா உருமத்துக்கும் இதுதான் ரீசன். ஏன்னா இப்போ வந்து ஒரு விலங்குகளுக்கும் ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும். கழுதைக்கும் ஒரு சவுண்டு இருக்கும், ஆடு மாடுக்கும் ஒரு சவுண்டு இருக்கும், அது மாதிரி புறாக்கும் ஒரு சவுண்டு, கோழிக்கு ஒரு சவுண்டு. அந்த காலத்தில் ராஜாங்கள் மட்டும் வளர்த்தது வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ் வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய கட்டுக்கதைகளை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போது இது தெரிஞ்ச வந்து படித்த பீப்புள்ஸ் கூட ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்குது.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆகிடும், பசங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இப்போது எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமா எல்லாமே புறா வளர்த்தவங்க தான். இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு அகென்ஸ்ட் தான் இருந்தாங்க. எதுக்காகன்னா வந்து அவங்களோட ரூட்டு மாறிச்சு. அதே மாதிரி நானும் வந்து அந்த மாதிரி ஆயிடுவேனோ அப்படின்றது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருந்தோன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி நான் இருந்ததில் நான் இப்போது நல்லா இருக்கேன். நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போகாதீங்க. கெத்து என்று சொல்லி பண்ணுற ஒரு விஷயமும் வந்து நம்மளை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாதாளத்தில் போய் தள்ளி விடும். அதனால் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆகிடாதீங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்கு அடிமையாயிட்டு நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சிட்ருக்காங்க, இப்போ வரைக்கும் அனுபவிக்கிறாங்க. ஓகே, டாபிக் உள்ள போகலாம். இப்போது புறா வளர்த்தா ஒரு வீட்டில் ஏன் கஷ்டம் வருது, எதுக்காக சண்டைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, புறா வளர்க்கும்போது வந்துட்டு அவங்க வேலைக்கு போகும்போது அது கரெக்டான ஃபீட் பண்ண முடியாது, இதனால வந்து வேலைக்கு போகவும் முடியாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க, அவங்க புறான்னு சொல்லிட்டு புறா கிட்ட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடுக்கு ஏர்னிங் எதுவுமே இல்லாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போது அது வந்து ஒரு பாரமாக வந்து சேரும் அவங்க ஃபேமிலிக்கு. அதே மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த மாதிரி சம் ரீசன்ஸில் வந்துட்டு அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இது எல்லாமே தான் ஒரு காரணம் குடும்பத்தில் கஷ்டம் வர்றதுக்கு. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு அப்படி மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு டைம் செட் ஆகாது. இப்போ அவங்க வந்து கரெக்டாக வேலைக்கு போகிறப்போ ஒரு 2 ஹவர் டைம் இருக்குது அப்படின்றப்போ தீனி போட வருவாங்க. தீனி போட வரும்போது அந்த நேரம் தான் வந்து புறா எதுனா வந்து போய் பறந்து போய் மேலே உக்காரும், இல்லைனா வந்து கூண்டில் மிஸ் ஆகிட்டு போயிடும். இப்போ இவங்க அதை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ஆஃபீஸ் போக முடியாது, லீவ் போட்டால் அதில் எதுனா ப்ராப்ளம் வரும். இப்போ அந்த டென்ஷனை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலேயோ இல்லைனா வேறு யார் மேலேயோ காட்டும்போது அப்போது வந்து அது ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ புறா வச்சதால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க. இந்த ரீசன்ஸ்க்காக தான் சீனியர் ஃபேன்சர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூனியர்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறமா நல்லா வேலைக்கு போ, ஏர்ன் பண்ணு, அதுக்கப்புறமா புறா ஷோக்குக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து இதே மாதிரி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஏர்னிங், அதுக்கப்புறமா தான் புறா ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவர் மட்டும் இல்லை, எந்த ஒரு சீனியர் ஃபேன்ஸராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கும் அது மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய படிப்பை கோட்டை விட்டு புறான்னு சுற்றுறதால இப்போது என்னோடய கரியரில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தான் நான் எல்லா பிகினர்ஸ்க்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், ஃபஸ்ட்டு படிக்கணும், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும், அதுக்கப்புறமா தான் வந்து புறா ஷோக்குக்கு வரணும். இது என்னோடய அட்வைஸ் இது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வர வச்ச அப்புறமா நம்ம இந்த புறா ஃபீல்டில் வந்தோன்னா அவங்களும் நம்மளை வந்து தடுக்க மாட்டாங்க, நம்மளும் ஃப்ரீடமாக நம்ம புறா வளர்க்கலாம். அதே மாதிரி சூஸ் பண்ணுற ஒரு பர்சன்ஸையும் வந்து இந்த புறா ஃபீல்டில் நல்ல பர்சன்ஸாக சூஸ் பண்ணால் தான் நம்ம இதில் க்ரோ ஆக முடியும். ஏன்னா இதில் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க, தூக்கி விடுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி நானும் நிறைய ஏமாந்து அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச வாதியாருங்க, எனக்கு கிடைச்ச அண்ணனுங்க அந்த மாதிரி. ஸோ பிகினர்ஸ், நீங்களும் வந்துட்டு நல்ல பர்சன்ஸை சூஸ் பண்ணுங்கள், நல்லா க்ரோ ஆகிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு புறா விடணும், நான் கப்பில் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசை வச்சுட்டு அது ஒரு கோலாக வரவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ்னால், எடுத்த உடனே வந்துட்டு 10வது ஸ்டெப்பு ஏறணும்னு நினைக்காதீங்க, படிப்படியாக ஏறி வாங்க. அப்போ தான் உங்களால் க்ரோ ஆக முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் திங்க் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் எதனா தவறுகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி எதனா தவறு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.